வைக்கிறீங்க உங்கள? எந்திரா போட. என்னடா அடுப்பெரியுது? எந்திரா எருமை எருமை எந்திரா எருமை. வா 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 போடாங்கடே. என்னத்தை எரிய வைக்கிறானுங்களோ. அடுப்புனா இப்படி எரியணும்டா. ஏய் போய் உட்கார போடா. ஆளும் மண்டையும் மூஞ்சியும் சோத்து மாடு. எவன்டா பதம் பார்த்தது? எவன்டா பார்த்தது? எவன்டா? நீடா பாத்தியா? அறிவு கட்டவன். என்னடா பதம் பார்த்து வச்சிருக்க? ஊரல் எவன்டா போட்டு வச்சது? நான் தான்க்கா. நீயா? வா வா. நீயா? பாரதேசி. ஒழுங்கா போட தெரியுதா? சாரிக்கா. ராணி காசுற சாராயத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குடா. வாடைய வச்சே இது நம்மளோட சரக்குன்னு கண்டுபிடிப்பாங்கல்ல. என் பேரை ஏன் அப்படி கெடுத்து தொலைறீங்க? இனிமே ஊரல் போடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுட்டு போடணும். புரியுதா? புரியுதாடா? வா வேற வேலையை பாருப்பா. ஆமா எத்தனை லிட்டரா பிடிச்சிருக்கீங்க? 3000 லிட்டருக்கா. இன்னும் எவ்வளவு பிடிக்க வேண்டியது இருக்கு? இன்னும் 2000 பிடிக்க வேண்டியது இருக்குக்கா. டேய் சீக்கிரம்டா. காலையில 4 மணிக்கு ஆர்டர் கிளம்பணும். 1 லிட்டர் கூட குறைய கூடாது. புரியுதா? அக்கா எந்த ரூட்லக்கா போறோம்? ஹார்பர் தான். ஹார்பர்ல ஒரு கப்பல பேசிருக்கேன். அக்கா போலீஸ் ரவுண்ட்ஸ் அதிகமா இருக்குமேக்கா. டேய் வழக்கமா நம்ம எப்பற எடுத்துட்டு போவோம் அதே மாதிரிதான். நம்ம சரக்கு எந்த போலீஸாலையும் நெருங்கவே முடியாது. பால் வண்டியில ஏத்திரு மொத்தத்தையும். சரியா? சரிக்கா. வேலை ஆகட்டும். சரிக்கா. டேய் 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 சீக்கிரம் சீக்கிரம்டா சீக்கிரம். நீ இன்னைக்கு சமையல் கட்டுக்குள்ள வர வேணாம். நானே சமைச்சுக்கிறேன். ஏன் நான் இதுக்கு சமையல் கட்டுக்குள்ள வரக்கூடாது? ஒரு வீட்டு மருமகளுடைய அதிகாரம் எங்க இருக்கோ இல்லையோ சமையல் கட்டுல இருக்கணும் சின்னம்மா. அதை விட்டுட்டோன்னு வைங்களேன் குடும்பத்தையே விட்ட மாதிரி. பாத்தீங்கல்ல மிக்சில அரைச்ச ருசி இருக்காதுன்னு மசாலாவை அம்மியில அரைச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் இந்த வீட்டு மேல இருக்கிற அக்கறை தான் சின்னம்மா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நானே இன்னைக்கு சமைச்சிடறேன். நானும் வீட்டு வேலையெல்லாம் கத்துக்கணும்ல சின்னம்மா. அட போங்க. உங்க வாய்க்கு ருசியா இன்னைக்கு நான் சமைச்சு போடுறேன். நீங்க மூக்கு பிடிக்க சாப்பிடலாம். போங்க. அடடடடடடா. அம்மில இருக்கிற மசாலா வாசனையே தனிதான். செம்ம வாசனையா இருக்கு. குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி மணக்குதே. இன்னும் கொஞ்சம் நைஸா இருக்கலாம். ராகவம் அம்மா என் சமையல சாப்பிட்டு என் முந்தானைய புடிச்சுக்கிட்டு பின்னாடியே வர போறாரு. மாமா உங்க மேல எனக்கு எவ்வளவு லவ் இருக்குன்னு நான் சமையல்ல காட்டுறேன் பாருங்க. என்ன ராணி உன்ன எங்கெல்லாம் தேடுறது? உங்க ஆளுங்க கிட்ட கேட்டா தெரியாதுங்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்டா நீ தலைமறைவாயிட்டேங்கிறாங்க. நான் உன் நம்பருக்கு மாத்தி மாத்தி போன் அடிக்கிறேன். போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. என்கிட்ட மொத்தமா சரக்கு வாங்கிட்டு 1 ரூபா கூட கொடுக்காம இருந்தா நான் எப்படி தொழில் பண்றது? சரக்குக்கு பணம் எப்ப தர போற? மெதுவா பேசு. ஏன் மெதுவா பேசணும்? இது என் வீடு. ஓ வீடா? ஏன் ராணி நீ எப்பல இருந்து குடும்ப பொண்ணா மாறின? அடடடடடா. அம்மி மசாலா உன்னை இப்படி பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கிறானே. நீ புடவை கட்டி இருக்க ஸ்டைலு அக்மார் குடும்ப பொம்பளையாவே ஆயிட்டியே. புஷ்பா
சொல்லு தங்கச்சி, நீ அக்கான்னு கூப்பிடவே மாட்டியா? அட போமா. ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ஒன்றும் இல்லையே, ஏதோ தப்பா இருக்கு. என்ன தங்கச்சி? செல்வா எங்க? மார்க்கெட் அனுப்பியிருக்கேன். இந்த கறிமீன்லாம் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். அவன் வரத்துக்குள்ள இந்த மசாலா எல்லாம் அரைச்சு வச்சிடணும்ல, அதான். எப்படி மசாலா எல்லாம் வாசனையா இருக்கா? நம்ம ஊர் ஸ்டைல் சமையல். நீ வெளியில எல்லாம் சாப்பிடாத, மதியம் வீட்டுக்கு வந்துரு. இன்னைக்கு என்னோட சமையல் தான், சரியா? என்ன தங்கச்சி? அப்புறம் தங்க, என்னடா இது, போயிட்டியா? சரி போ, நம்ம அரைப்போம்.